நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால எல்லாமே அடுப்பு கிடுப்பு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் சோப் ஆயில் போட்டு எல்லாம் க்ளீனாக எல்லாம் கழுவி எல்லாம் செவுருக்கு எல்லாம் நீட்டாக கழுவியாச்சுங்க. கழுவிட்டு எல்லா பாத்திரம் விளக்கி வச்சாச்சுங்க. தோசை தான் ஊற்ற போகிறேங்க. தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பு கழுவிட்டு பற்ற வச்சா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எரியுதுன்னு. நல்லா பளிச்சுன்னு எரியுது வருங்க. தோசை வச்சுக்கலாம். கழுவிட்டேன் வச்சுக்கலாம். தோசை ஊற்றிக்கலாங்க. ஒரு எள்ளு பொடி தான் இருக்குங்க. எள்ளு பொடி போட்டு தோசை ஊற்றுறாங்க. எள்ளு பொடி தோசைங்க. எள்ளு மிளகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு வறுத்து அரைச்சத பொடிங்க. பொடியை தூவிக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினாதானே எள்ளு பொடி தோசையை திருப்பி போட்டுக்கலாங்க. பொடி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த எள்ளு பொடி தோசை வெறுமனையாகவே சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக